ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ? கேம்பில் நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் ஏதாவது தேவைப்பட்டால் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்கலான்னு வந்தோம். அந்த கேம்பில் வந்த ஒருத்தர் 1,00,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேணும்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் அந்த இடத்துல லிஸ்ட்டை வாங்கி அதுவா எங்களுக்கு ஃபண்டு டொனேட் பண்ண ஒருத்தர் இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஃபண்டு வேணுமா ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னார். சொன்னார். அன்னைக்கு நான் உங்கள் கேப் செக்அப் போட்டப்போ நிறைய பேஷண்ட் அட்டன் பண்ணாங்க இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு தானே பார்க்குறீங்க. என்னடா இது எல்லோரும் உட்காந்துருக்காங்க பேசுகிறாங்க, இது என்ன வீடியோன்றதே தெரியலையே, ஆனால் அப்லோட் பண்ணியிருக்காங்களே தானே பார்க்குறீங்க. நம்ம முதியோர் இல்லத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, மூவி எடுத்துகிட்ருக்காங்க. அதை தான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்திருப்போம். ரெடி ஆக்ஷன். மேடம், என் பேர் வின்சென்ட். கேம்பில் மீட் பண்ணியிருந்தோம், மறந்துட்டீங்களா? மேடம், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு உதவி தேவைப்படுது. என்னோடய ஃப்ரெண்டு அர்ஜுன், அவங்களோட தங்கச்சிக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அதனால் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுனால அவங்களுக்கு கேட்கலாம். அவங்களோட பராமரிப்பு செலவு, மெடிக்கல் செலவு எல்லாமே டொனேஷன் சாரி ஸ்டார்ட் கட். அந்த லைட்டிங் எடுக்கிறது கரெக்டாக எடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த ஃப்ளோ வரும்போது டக்குன்னு ஒரு இடத்துல நின்றுடுங்க. இல்லை, ஓகே. அந்த டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே போகும்போது இல்லை, எனக்கு வரும்போது சொல்லிட்டீங்கன்னா அடுத்து அவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான். இல்லை, எனக்கு இல்லவே இல்லை. நான் போகிறது நான் பேசிக்கிறேன். எனக்கு க்ளோஸ் அதுக்கப்புறம் இங்கே வரும்போது சரி, ஓகே ஓகே. எனக்கு இங்கே பின்னாடி ஷோல்டர் போயிட்டு நான் ஒன்றுமே இல்லை சரி, ஓகே ஓகே. கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு பேசி கரெக்ட் ஓகே. அடுத்து அவங்க போகும்போது சரி, அவங்களுக்கு நம்ம அப்புறம் சரி ஓகே. சரி, ஓகே. கேமரா ஃபோக்கஸா? போலாங்களா? ரெடி ஆக்ஷன். மேடம், என் பேர் வின்சென்ட்டு. கேம்பில் மீட் பண்ணிருந்தோம், மறந்துட்டீங்களா? பார்த்த மாதிரி இருக்கு, ஞாபகம் இல்லை. தப்பாக நினச்சிட்டாங்க. என்ன விஷயமா? மேடம், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. இவர் என் ஃப்ரெண்டு அர்ஜுன், தங்கச்சிக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால் உங்கள்கிட்ட உதவி கேட்கணும் வந்தேன். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நாங்களும் டொனேஷனில் தான் எடுத்துக்கிறோம். இந்த பராமரிப்பு செலவு, மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன். இதுக்கு நான் இல்லை மேடம், நீங்கள் தான் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க, எந்த எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னாலும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அப்போ வந்து அந்த ஓகே. ஓ, அதுவா? எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ண ஒருத்தர் வந்து மெடிக்கல் ரீதியாக ஏதாச்சும் உதவி தேவைப்படுச்சுன்னா எங்கிட்ட வந்து கேட்க சொல்லியிருந்தாரு. நான் சடனாக வந்து உங்களோட கேம்பை பார்த்தேன் இல்லையா, அப்போ எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்தேன். அதில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி தெரிஞ்சுது. அது இவர் தான் கேம்ப் பண்ணாரு. சார், கஷ்டப்படுறோம் ஆமாம்.
இது நம்ம முதியோர் இல்லம். இனியாஸ்ரீ, அகத்தியன். ஒரு டான்ஸ் ஆடு ரதியம்மா, எங்க ஆடு பார்ப்போம். எங்க ஒரே ஒரு டான்ஸ் ஆடுங்க. எங்க இடிச்சுக்கிட்டீங்க? ஒன்றும் இல்லை. ஒரு டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கட்டும். ம், ஆடுங்க. இங்கே பாருங்க. ஏங்க பார்த்தீங்களா டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து முதியோர் இல்லம், அங்கே வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.